இங்கிலீஷ் பர்ஃபெக்ட்டா பேசணும்னா பர்ஃபெக்ட் டென்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவுல நாம பிரசன்ட் பர்ஃபெக்ட் பற்றி பார்க்க போறோம். இது மாதிரி நல்ல வீடியோவை தொடர்ந்து பார்க்க செட் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போவோம். Have you ever said this? I have seen that movie. She hasn't come yet. Shoot. ஆமா, இதுதான் present perfect tense, அதாவது நடந்து முடிந்த ஒரு சம்பவம், ஆனா எப்ப நடந்துச்சு நம்ம மென்ஷன் பண்ணறது இல்ல. யூசேஜ் எப்போது பயன்படுத்துவோம்? ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ், நம்மால நடந்ததா சொல்லும் போது. I have traveled to Kerala. நான் கேரளா போயிருக்கேன். Good. To keycap recent actions with effect now. She has just finished her work. அவங்க இப்பதான் வேலை முடிச்சாங்க. 3 keycap unfinished time words today, this week, ever, never. I have never seen such a view. We have already eaten today. Positive statement structure, subject have has been மூன்று, past participle. I have completed my project. He has visited the museum. Negative statement structure, subject have has not been மூன்று. I have not completed my project. He has not visited the museum. Quick recap. Positive, I have done it. Negative, I have not done it. நம்ம ஸ்போக்கன்ல யூஸ் பண்ண வேண்டிய மோஸ்ட் யூஸ்ஃபுல் டென்ஸ் இதுதான். நாம அடுத்த வீடியோவில் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் கொஸ்டின்ஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி கேட்கிறது என்று பார்ப்போம். அதுவரைக்கும் சும்மா இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.